லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன உமா, சந்திரா, வாங்க. ஆளை பார்க்கவே முடியல, ஊர்லதான் இருக்கீங்களா என்ன? ம். இதை நாங்கெல்லாம் சொல்லணும், எங்களுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சுக்கிட்டீங்களோ? என்னக்கா உங்களை பார்க்கவே முடியல, ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, ஆளையே பார்க்க முடியல. நேத்து நீங்களும் நெட்டவழியும் போய் துணி எடுக்க போனீங்களோ? ஒரு வார்த்தை ஆனாலும் சொல்லல பார்த்தீங்களா? கூப்பிட்டு நாங்களும் வந்திருப்போம்ல. சரி இரி சந்திரா, இருந்து பேசிட்டு போவோம். இப்ப என்ன, உட்காருங்க. உட்காருங்க அக்கா, பேசவும். பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. வேலை வேற கிடக்க, வேலை பண்ணி பார்த்து வேலையும் முடிக்கலையே. பேசினா விட மாட்டாளுகள, இப்படி எப்படியெல்லாம் இருந்து பேசுவாளுங்க. சரி கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு போன் வர மாதிரி பேசிட்டு போயிரும், அவ்வளோ எழுந்துச்சு போயிடுவா. என்னக்கா உக்காருங்க, ஏன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிடல, பிள்ளைகளும் காலேஜுக்கு போயிருக்கும்ல. உக்காருங்க, நம்ம கதை பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. அதுக்கு இல்ல உமா, வேலை ஒண்ணும் முடியல பத்துக்கோ. காலையில எந்திக்கவும் நேரம் ஆயிட்டு, ஒரே மழையா இருந்தா சரி பிள்ளைகளுக்கு தோசையை சுட்டு கொடுப்போமேன்னு மத்தியானத்துக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டேன். இவங்களுக்கு ஒன்றும் வைக்கல. அப்ப அவங்க மத்தியானம் வாரேன்னு சொன்னாங்க. அதான் வேலை நீ நிறைய கிடக்கு, துணியும் கிடக்கு. நேத்து நெட்டோலி தான் கூப்பிட்டா. ஆமா, எப்பவும் எங்கள்கிட்டயும் ஒரு வார்த்தை அவளும் சொல்லுவா, நீங்களும் சொல்லுவீங்க. எல்லாரும் சேர்ந்து தானே எப்பவும் எந்த விசேஷம் வந்தாலும் துணி எடுக்க போவோம். நேத்து நீங்க மாத்திரம் கமுக்கமா போயிட்டீங்களே, ஒரு வார்த்தை சொல்லலையே. ஏமா அவ திடீர்னு காலையில தான் சொன்னா போன்ல, ஏக்கா துணி எடுத்துட்டு வந்துருவோங்கக்கா, இப்பவுமே தைக்க விட்டா 2 நாள்ல கிடைக்க வேண்டேனும், ஆரி ஒர்க்கா, ஆரி ஒர்க்கு புரிய ஒர்க்கெல்லாம் வைக்கணும், அதனால போய் எடுத்துட்டு வருவோங்கான்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் வேலையை நேரத்து முடிச்சிட்டாமா, சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன் உங்கள்கிட்ட சொல்லலையோ? நான் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் நேரம் இல்லம்மா, வேலை கரெக்டா இருந்து, அதான் சொல்லல. என்னன்னு நினைச்சுடாதீங்க. அவளுக்கு தான் எடுத்தா பட்டு. பட்டு எவ்வளவோ? என்ன கலரு? அது இந்த பச்சை கலர்ல தான் எடுத்தது. பச்சை கலர் பட்டு. எவ்வளவு எவ்வளவு 8000 சில்லற வந்துச்சு பத்துக்கோ. ஏ அப்பா, 8000 ரூபாய்க்கே பட்டு? இங்க கல்யாணமா காது குத்தா? சீமந்தம் தானே, கொஞ்ச நேரம் உடுத்துட்டு கலத்தி வைக்க போறா, அதுக்கு எதுக்குமா 8000 ரூபாய் பட்டு? பாரு உமா, உனக்கு இப்படி உண்டா எனக்கு இப்படி உண்டா? ஒண்ணு இல்லாம ஓடி வந்தவளுக்கு 8000 ரூபாய் பட்டான். என்னத்த சொல்ல பாரு. நமக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் சீமந்தத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. நம்ம நகை நட்டு எல்லாம் போட்டுட்டு வந்தவங்க. அவ லவ் பண்ணி ஓடி வந்தா, அவளுக்கு 8000 ரூபாய் பட்டான், பாத்துக்கோ. ஆமா பத்தியாக்கா, இருந்தாலும் நெட்டவழிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா. இப்படியெல்லாம் இது பைசாவை போட்டு நாசாக்க கூடாது. மாமியாருக்கு தெரியுமோ என்னவோ. அது எப்படி உமா அவ மாமியாருக்கு தெரியும்? என்னத்த சொல்லுவா, பிரைஸ் டாக் எடுத்துக்கிட்டு 4000 ரூபாய் 3500 ரூபான்னு சொல்லுவா. அவளை பத்தி நமக்கு தெரியாது. சும்மா இது சந்திரா, அப்படியெல்லாம் சொல்லாத, பாவம், அதுவும் ஒரு பிள்ளை தானே. ஏன் 8000 பட்டு கொடுத்தாதான் என்ன? அப்பதான் ஓடி வந்தா. அவ வீட்டுல என்ன வசதி வாய்ப்பு இல்லாம வந்தவளா? நல்ல வசதி வாய்ப்போடு உள்ளவ தானே. இப்ப கூட அவ வீடெல்லாம் எத்தனையோ லட்சத்துக்கு அவங்க வீட மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. நெட்டவழிக்கு அம்மாவுக்கு வீட போய் பாரு, தெரியும். அப்படிலாம் யாரையும் பொசுக்குன்னு பேசாத சந்திரா. ஏக்கா, நான் இல்லாததையா சொல்லிட்டேன்? நான் உள்ளதுதானே சொன்னேன். அவ ஒண்ணு இல்லாம வந்தவ தானே. ஒண்ணு இல்லாம வந்தாலும் வச்சாலும் அதையம்மா நம்ம சொல்லுவானே? நமக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, எனத்துக்கு அடுத்தவங்க கதையை பத்தி பேசுவானே. நீங்க இல்லாட்ட பேசவே மாட்டீங்க யாரும் அடுத்தாலும் கதைய, நான் மட்டும்தான் பேசுவேன். இன்னும் இவ்வளோட்ட பேசிட்டு இருந்தா சரி விடாது, ஒரு ஆளையா எழுதிட்டு இருப்பா. இதான் நமக்கு வேலை, ஒரு ஆளையும் கெடுத்து பேசுறதுக்கு. பையன் இருந்துச்சு பேர வேண்டியதான். சந்திரா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் துணியை காலையிலே ஊற வச்சேன் பத்துக்கோ. துவச்சு போட்டாதான் காயும். குறவுனா மழையில பெஞ்சிடக்கூடாது பத்தியா? நான் போய் துணியை துவச்சு போடுவேன். உங்களுக்கு காப்பி கீப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா? 2 பேசிட்டு இருக்கீங்கம்மா. காப்பி கீப்பி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா? மிச்சம் இருக்கு, 2 தட்டி கொண்டு வரட்டா? 2 பேசிட்டு இருக்கீங்க, டீ வேணா போட்டு தரேன். ஒண்ணு வேண்டாங்கா, ஒண்ணு வேண்டாம். எங்க வீட்டுல ஒண்ணு இல்லாமே நாங்க இங்க வந்தோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமே, பேசி நாளாச்சேன்னு வந்தா நீங்க ஏட்டி போட்டியா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு எங்களை பார்க்கவே பிடிக்கல என்ன? சரி சரி, அப்ப நாங்க போறோம். ஏன் உமா, நீ இருக்கியா வாரியா என்ன? இல்ல சந்திரா, நானும் வாரேன். போவோம் வா, மீன் ஏதாவது கடந்தா வாங்கிட்டு போவோம். இப்ப என்னத்தான் தப்பா பேசிட்டேன்? துணி இருக்குமா, துவைக்கணும். நேற்று வெளியே போனதுனால துணி ஒன்றும் துவைக்க முடியல, முந்தானது துணியே. அதான் துவைச்சிடலாம்னு காலையிலேயே முக்கி வச்சேன். அதான் துவைச்சு போட்ட மழை வேற பெய்யல உமா, அப்புறம் காயாதுல துணி, அதான் துவைச்சு போட்டுருவோமேன்னு இருக்கேன். நீங்க தான் இருந்து பேசுங்களா. அப்ப என்ன? ஒண்ணு வேண்டாம், நாங்க போறோம். நீங்க துணியே துவைங்க. இனி லட்சுமி அக்கா வீட்டுக்கு வரவே கூடாது. பாரு, அவ என்ன இருந்தாலும் அவன் நெட்ட வழியா அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. நம்ம தான் தண்ணி பாத்துக்கோ. ஆமா சந்திரா, பத்தியா இந்த அக்காவை நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே. அப்பாட போயிட்டாளுங்க. சும்மா இவளுக்கு ஒரு ஆளையா குறை சொல்லணும். இவ்வளவு வந்த கதையில நமக்கு தெரியாதுச்சியா? எப்ப பாரு அதையாவது குறை சொல்லிட்டு பாவம், அவளை சீமந்தோன்னு பட்டு எடுத்திருக்கா. அது ஏங்கவும் அவளை ஏசவும் சே, ரொம்ப மோசப்பா இவ்வளவு வர வர.
ஐயோ போன் வேற அடிச்சிட்டு இருக்க, வேலை வேற கிடக்கு. மணி இப்பவே 10 ஆயாச்சு. என்னத்த சொல்ல, நீ எப்ப சமையல பண்ண? சடான்னு போனை பேசிட்டு வேலையை பார்க்கணும். அக்கெல்லாம் போன் பண்ணுங்க. அக்கட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 3 நாள் ஆயிட்ட. கல்யாண கதங்க என்ன நடக்கோ அது நடக்கோ. சரி நம்ம தான் போன் போடல, அவளா போன் போடுவல்ல, என்ன ஏதுன்னு கேப்போம். ஹலோ லட்சுமி, என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? குழந்தை நல்லா இருக்கா? பிள்ளைலாம் காலேஜுக்கு போயாச்சா? என்னக்கா நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கா? யாரு என்ன செய்ய? நானே உன போன் பண்ணணும்னு தான் பார்த்தேன். நேத்து வீட்டுல இல்லக்கா. நேத்து இந்த பக்கத்துல அந்த பிள்ளைக்கு சீமந்தம்ல பட்டெடுக்க கூப்பிட்டு போயிட்டு சாயங்காலம் தான் வந்தேன். ஒரே அசதியா இருந்து அப்புறம் துணியை ஒன்றும் துவைக்கலையா, அதான் எல்லாம் இப்ப முக்கி வச்சேன். நீயே போன் பண்ணிட்ட. கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்கு? ஆமாம்மா எல்லாரும் நல்லா இருக்கும். யாழினியா பாத்திரம் வளக்கிட்டு இருக்கா. நான் வந்து கல்யாண வேலையா எப்படியோ போயிட்டு இருக்கு. லெட்டர்லாம் அடிக்கணும். நாளும் நெருங்கியாச்சு. இனி ஒரு 10 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. என்னத்த சொல்ல. மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாராவது வந்தாங்களாக்கா? பேசிக்கிட்டாங்களா? போன்லாம் போட்டாங்களா? யாழினி பேசுகாளா? நல்லா குணம்தானே? ஆமா லட்சுமி, அதை ஏன் கேட்க. நான் முந்தானத்து நினைக்கேன். முந்தானத்து என் மைனியும் மாப்பிள்ளையும் வந்தாரு. அப்ப என் மைனி சொன்னாங்க ஏதோ பக்கத்துல இருந்து அவ இருக்கா இன்னொரு மைனி, அவ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ மாப்பிள்ளைக்கு யாழினியை பார்க்கணும் போல இருந்துச்சு போல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ யாழினியை வெளியே கூட்டு போட்டாத்தேன்னு கேட்டாங்க. நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்து, நமக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைல்ல வெளியே விட்டு. என்ன செய்ய, கேட்டுட்டார முடியாதுன்னு சொல்ல முடியாது. வெளியே விட்டாலும் யாரும் எதுவும் பேசக்கூடாத அப்படின்னு நினைச்சேன். ரெண்டாவது சரி அனுப்பி விடுவோம் மைனி தான் சொன்னான். சரி போட்டுன்றீங்க, போயிட்டு வரட்டு அப்படின்னு. அப்ப 2 வெளியே போயிட்டு வந்தாங்க பாத்துக்கோ. அப்படியாக்கா? சரி சரி, மாப்பிள்ளை பையன் அதுக்கு நல்ல பையன் தானே, தங்கமான பையன்ல. அது வெளியே யாரும் எடுத்து சொல்ல போறாங்க, மைனியே சரின்னு சொல்லிட்டால, பின்ன என்ன. அது அடுத்த ஆள்னா நம்ம விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மாமா மகன் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு இன்னும் ஒன்றும் விடாதாக்கா. போன்ல என்ன எதுவும் கேட்டு சும்மா வெளியே போயிட்டு இருந்தா பாக்கூடிங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன? ஆமாம்மா, அதான் நான் யாழின்ட்டான்னு சொன்னேன் நேத்து. ஏம்மா நீ போவதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருத்தம் இல்லை. பாக்கூடியோ எதுவும் சொல்லக்கூடாது இல்லம்மா. அதான் இனி மாப்பிள்ள கேட்டாச்சுன்னா நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லிடு. ஏன்னா அவர் நம்மள்ட்ட கேட்டு நம்ம வேண்டாம்னு சொன்னா அவர் எதுவும் நினைக்க கூடாதுல்ல நம்மளை பத்தி. அத்தை வேண்டான்னு சொல்லிட்டால அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்க கூடாதுல்ல. அதான் அவ சொல்லிட்டா பெருசா வராது, நம்ம சொன்னா எதுவும் தப்பா எடுத்துக்கிடுவாங்கல்ல. அதான் அவள்கிட்ட எதாவது சொன்னேன். யாழினி சொல்லிருமா, நீங்களாம் தனியெல்லாம் போகக்கூடாது வெளியே. ஏதாவது கோயில் குளத்துக்குன்னா வாங்க, அங்கே வச்சு பாப்போம்னு சொல்லு. மற்றபடி எங்கேயும் போக வேண்டாம் பைக்ல எல்லாம் இப்போ அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொன்னான். அப்ப அவளும் சொல்லியிருக்கா வேண்டாம் வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லியிருக்கா. இவர் தான் மாப்பிள்ள பையனா கேட்காம போகணும்னு சொல்லியிருக்காரு போல. சரி சரி, சின்ன சிறுசுல அப்படிதான் இருக்கும். சரிக்கா, லெட்டர்லாம் அடிக்க கொடு. நாளாச்சுல்ல, லெட்டர்லாம் எழுதியாச்சா? மண்டபத்துக்குலாம் சொல்லியாச்சா? மண்டபத்துக்கு இப்பவுமே அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. மண்டபத்துக்குலாம் யாருமே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு லட்சுமி. இந்த இது நிச்சயம் நடந்து பத்தியா, அப்பவுமே அட்வான்ஸையும் கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம கையில பைசா இருக்கிறது பத்தியா, அட்வான்ஸா கொடுத்தாச்சு. லெட்டருக்கெல்லாம் எழுதி நேத்தான் அவன் அன்பு எழுதி வச்சான். நீயும் இன்னைக்கு பிரஸ்ல கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. நீ லெட்டர் நாளைக்கு ஏதாவது நாளைக்கு அடிச்சு வந்துடும். நீ எல்லா வீட்லயும் கொண்டு முத அந்த குலதெய்வத்தை கொண்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லா வீட்லயும் கொண்டு கொடுக்கணும் பத்துக்கோ. நாளும் இல்ல, என்ன செய்யன்னு இருக்கு. சரி சரி, நாள் என்ன பாருன்னு போயிருங்கக்கா. 10 நாள் தானே இருக்கு. 10 நாளும் 10 நிமிஷம் மாதிரி போயிரும். வேலை நம்ம தான் படப்படான்னு நிக்கணும். பூக்கு ஆரத்துக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸே சொல்லி ரூபாயை கொடுத்து வச்சிரு, 2ஆம் தேதி வேணும் அப்படி இப்படின்னு. பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தப்பாக. ஆமா, பட்டெல்லாம் எடுக்க போயாச்சா? இல்லம்மா, பட்டெடுக்க நீ 2 நாள்ல போகணும்னு சொல்லியிருக்கா. அதான் உன்னையும் கூப்பிடலாமன்னு பார்த்தேன். வாரியா, நீ 2 நாள்ல பட்டெடுக்கணும். யாரையும் கூட்டிட்டு போகணும்னு மாப்பிள்ள ஒத்தகாலில் நிக்காரு. இப்ப எல்லாரும் கூட்டு தான் போறாங்களாம். அங்க வச்சு பிடிச்சது பார்த்து எடுத்துக்கிடலாம்ல அப்படின்னு கூப்பிடுதாங்க. சரி கார்ல தானே போவோம்னு இருக்கு. நீயும் வாரியா ஒரு எட்டு போய் எடுத்துட்டு வந்துருவோம். நானாக்கா? நான் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு முடிஞ்சா வாரேன், இல்லாட்டா நீங்க எடுத்துருங்க. சொல்லு என்னக்கா, 2 நாள் இருக்குல்ல, நான் போன்ல சொல்லி உனக்கு நான் வரது வராததும். இல்ல நீ வந்தேன்னா நல்ல மாடலா எடுப்ப, உனக்கு நல்ல கலரு விலையெல்லாம் தெரியும் பத்தியா, நல்லாதான் எடுப்ப. நமக்கு அந்த அளவு பட்டு துணினா எடுத்து பழக்கம் இல்லை பத்தியா. உனக்கும் எடுக்கணும், பிள்ளைகளுக்கும் எடுக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒன்னா எடுத்துடலாம். இல்லக்கா இருக்கட்டு, எனக்கு என்னத்துக்கு, எங்களுக்கு எதுக்கு இப்போ, எங்களுக்கு எல்லாம் இருக்கு துணி. நீ அப்ப யாருக்கு எடு, உனக்கு மீதி எல்லாத்துக்கும் எடு போதும். பைசால போட்டு என்னத்துக்கு வீணாக்குவானே. இல்ல லட்சுமி, எப்பவுமா நம்ம எடுத்து கொடுக்கோம்னு சொல்லு. ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்தாதானே எடுத்து கொடுப்போம். இருக்கட்டு, அதெல்லாம் நீ சொல்லாத. நீ வரா இருந்தா சொல்லு, நான் எனக்கு நீ 2 நாள்ல போக வேண்டியதான். நாளைக்கு உனக்கு போன் போடுதேன், நீ வரைய என்னன்னு சொல்லு, நான் விவரத்தை. சரிக்கா சரி, அப்ப நான் நாளைக்கு சாயந்தரம் போல போன் அடிச்சு நானே சொல்லுதேன். என்ன கொஞ்சம் துணியெல்லாம் முக்கி வச்சுங்க, துவைக்கணும். நேரம் வர ஆயிட்டு. நீ காலையும் குறைய மழை எந்திக்க முடியல. அதான் பிள்ளைகளுக்கு தோசையை சுட்டு சட்னி வச்சு தான் மத்தியானம் கொடுத்தேன். அவங்களுக்கு தோசையை சுட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதான் மத்தியானம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். வாரேன்னு இருக்காங்க. மீன் வாங்கி இந்த போட்டிருக்கு, துணியை துவச்சுதான் மீனையும் கழுவணும். வேலை நிறைய கிடக்குக்கா, இப்பவுமே மணி 11 ஆயிட்டு. சரிக்கா, நான் வேலையை பாக்கேன், அப்புறமா கூப்பிடுங்க. சரிம்மா சரி, போன வச்சிரு, வேலையை பரப்போம். பாவம் குழந்தை வரும்ல, சாப்பாடா வை. வயலுக்கு வர போண்டியது இருக்க, ஒத்தையில வர எப்படி போவ? புள்ளுகிட்ட எல்லாம் நிறைய இருக்கு மாட்டுக்கு. யாழ்னியும் கூட்டிட்டு போவோமா? எப்படி ஒத்தையில போவோமா? சரி யாழ்னியும் கூட்டிட்டு போவோம், பகல்ல தானே, சாயந்தரம் தானே போக கூடாது. யாழ்னி இங்க கொஞ்சம் வாமா. என்னம்மா எங்கே போறேன் என்ன? இல்லம்மா, நீ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். பாத்திரத்தை விளக்கி மாட்டு தொழுவத்தெல்லாம் ஒதுக்கி கிளம்புறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. மணி 11 ஆயிடுச்சுல, இனி கோயில் அடைச்சிருப்பாங்கல்ல.
ஆமா, நீ அப்பதே சொல்ல வேண்டியதானே, நானும் கிளம்பிருப்போம்ல, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. மணி என்னாச்சு, 11:30 ஆகுது, கோயில் அடைச்சிருப்பாங்களே. சரிம்மா இருக்கட்டும், சாயந்தரம் போயிட்டு வரேன். நீங்க கூப்பிட்டீங்களா, எது கூப்பிட்டீங்க? இல்லம்மா வயலுக்கு போகணும். அதான் ஒத்தையில போக ஒரு மாதிரியா இருக்கு, புல்லுகிட்ட வர நிறைய கிடக்குதா. இது சோளம்லாம் கொஞ்சம் விளைஞ்சிருந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வரலாமேன்னு பாக்கேன். அதான் கொஞ்சம் கூட வாரியா அவர் போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, துணியை மாத்திட்டு இப்ப வரேன். இருக்கட்டு வா, துணி நல்லா தானே இருக்கு, போயிட்டு வருவோம். இந்த துணியுடியா, நல்ல துணி இல்லாமா இதை விட்டுட்டா வர்றதுக்கு? இருக்கட்டுது, இப்ப என்ன நீ என்ன சேத்துலயே நடக்க போற, வயல் கிட்ட தானே போறோம், வா போய் புல்லு கிட்ட தூக்கிட்டு வந்துடலாம். சரிம்மா, அப்ப வாங்க போயிட்டு வரலாம். வயலுக்கு வந்து ரொம்ப நாள் அனுமதி இருக்கலாமா? ஆமா, முன்னாடி அடிக்கடி வருவோம்ல, இப்பதான் வர முடியல. அதான் பாவம் அப்பாவெல்லாம் பாத்துக்கிறாரு, அன்பும் முடிஞ்ச வேலையே பாத்துக்கிறான். அதான் நமக்கு வர முடியலையே, வீட்டு வேலையே கரெக்டா இருக்குதே. சித்திக்கு போன் போட்டீங்களாமா? சத்தியெல்லாம் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? போன் கூட போட முடியல. முன்னாடி போன் இருக்காது, ஒரு போன் இருக்கும், அன்பு கொண்டு போவான். இப்ப வீட்டுல ஒரு போனுக்கு 2 போன் இருக்கு, இருந்து நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. தேலாமா? ஆமா பத்தியா, நீ அது போன் பண்ணி பேச வேண்டியதானே, அந்த பிள்ளைக்கு காலேஜுக்கு சாயங்காலம் தான் போயிட்டு வந்துரும்ல, பேசு. சரிம்மா. யாழினி, கேக்கையும் எதுவும் எடுத்துக்காத. மாப்பிள்ள எப்படி நல்லா பேசிட்டு வரல, குணமா தானே இருக்காரு? ஆமாமா, அவங்களுக்கு என்ன குணத்துக்கு, நல்ல குணம்தான், நல்லா பேசிக்குவாரு, கேப்பாரு டெய்லி உங்களை எல்லாம். சரி சரி, அதானே வேணும் நமக்கு, மாப்பிள்ள நல்ல குணமா இருந்தா போதுமா, உன்னை நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டா. சரி, நாங்க புல்லு வெட்டி போட்டிருக்கேன், புல்லுகிட்ட நல்லா இறுக்கி கட்டி தூக்கிட்டு வரேன். நீங்க சோளம் இருக்குல்ல, சோளத்தோட்டத்துக்கு போ, அங்க நல்லா கொஞ்சம் முத்தின சோளத்தையெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு வானே, தோசையா சுடலாம்ல. சோள தோசை உங்க அப்பா கேட்டுட்டே இருக்காரு, சோள தோசை சுட்டுதா சோள தோசை சுட்டுதான்னு. அதான் பார்த்து நல்லதா பறிச்சிட்டு வானே, நான் புல்லெல்லாம் கட்டி எடுத்துட்டு உனக்கு கூப்பிடுதேன். சரிம்மா, சோளம் தானே அம்புட்டுமா புடுங்கணும், நிறைய விளைஞ்சிருக்குமே. விளைஞ்சதுலாம் புடுங்கிடு, வெயில போட்டு காய போட்டு பரணியில போட்டு அடைச்சு வைப்போம், தேவைக்கு எடுத்துக்கலாம்ல. சரிம்மா, அப்ப நீங்க போங்க, நான் இது சோளத்தை பறிச்சிட்டு வரேன். ஏப்பா, எவ்வளவு சோளம் விளைஞ்சிருக்கு. நம்ம தோட்டத்துக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் இருக்கும், அம்புட்டு தானே, எவ்வளவு அணு வந்திருக்கு. அம்மா சொன்னா சரிதான், இன்னைக்கு புடுங்காம போனா வேற யாரும் கை வச்சிருவாங்க. அம்புட்டு சோளத்தையும் புடுங்கிட வேண்டியதான், காய வச்சு நல்லா வச்சுக்கிடணும். சத்தி நிக்கி வந்தா அவங்களுக்கும் கொடுக்கலாம்ல. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச சோளம் பறிச்சு சாப்பிட ருசியாத்தான் இருக்கும். நம்மட்டும் பறிச்சு இன்னைக்கு வீட்டுல போய் நல்லா சுட்டு சாப்பிட வேண்டியதான். சோளம் தின்னு எம்பிட்டு நாளாச்சு, நல்லா அழகா இருக்கு, பச்சையா கால் கூட வருது. அவ்வளவு சோளத்தையும் பறிச்சிடணும். போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமே, இவர் வேற போன் பண்ணுவாரு. போன் எடுக்காம வந்துட்டோமே. சரி, சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு. மேடம் இங்கதான் நிக்கீங்களா? இப்ப இருக்கு பாரு. என்ன ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு, அதுவும் கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே, பயமா வேற இருக்கு. நிச்சயம் முடிஞ்சோன்னே பூ வாசம் வீசுன்னு சொல்லுவாங்களே, நம்ம வேற தனியா வந்துட்டோமே, பயமா இருக்கு கடவுளே. ஆமா, பூ வாசத்துக்கு தான் நான் வந்தேன். நீங்க இப்ப வந்தீங்க, நீங்க எல்லாம் பயம் காட்டுனீங்களா? போங்க, பயந்துட்டேன். லூசு, பயந்துட்டியா? இவ்வளவு பயம்லவா எதுக்கு ஒத்தையில வரணும்? போங்க, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? போங்க, பயம் காட்டி விட்டுட்டீங்களே. ஆமா, நீங்க ஏன் நேரம் வந்தீங்க? ஏன் வரக்கூடாதோ? இந்த தோட்டம் என்ன உனக்கு தான் எழுதி இருக்கு? ஆமா, இது ஏன் தோட்டம், எனக்கு தான் எழுதி இருக்கு. நீங்க என்ன வேலைக்கு போகலையா? இந்நேரம் இங்க நிக்கீங்க? வேலைக்கெல்லாம் போகல, ஒரு ஆளை பார்த்துட்டு வர வழியிலதான் நீயும் அத்தையும் வயக்காட்டோடி நடந்து போனீங்க. அதான் பெருத்தாடி வருவோமேன்னு வந்து பார்த்தா தனியா சோளம் முழுங்கிட்டு நிக்க. சரி சரி, பார்த்தாச்சுல, போங்க. அம்மா ஏதாவது வந்தா ஏதாவது சொல்லும், போங்க நீங்க. அங்க போவதுக்கு வந்தேன், அதெல்லாம் ஒண்ணும் போக மாட்டேன். அத்தை வந்தாலும் பரவாயில்ல, சோளத்தை கொடு. சோளத்தெல்லாம் தர முடியாது, நீங்க கிளம்புங்க முதல்ல. இங்க யாரு கூப்பிட்டாங்கள, யாரும் பார்த்தா எதுவும் சொல்லுவாங்க, போங்க. அந்த போவதே என்ன பண்ணுவ, இங்கேதான் நிப்பேன். சரி நின்னுங்க, அதுக்கு என்ன, நான் போறேன். அட இங்க வாயேன், எங்கிட்டு போற? யாரு பார்த்து எது சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு. சரியா, வா போலாம், பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், வா. அதெல்லாம் நான் வரல, நீங்க போங்க, அம்மா அங்க நிக்குது. சரி, அது இருக்கட்டு, வயக்காட்டுக்கு பட்டு துணி கட்டிட்டு வரக்கூடிய ஆளு நீதான். இல்லங்க, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சனா, வீட்டு சோழியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள இப்படி நேரம் ஆயிடுச்சு. அதான் எங்கிட்டு போட்டு கோயிலுக்கு போறதுக்கு அம்மா சொல்லிச்சு, கொஞ்சம் வயக்காடோட போயிட்டு வரும் வாரேன்னு கேட்டுச்சு. சரின்னு அப்படியே கிளம்பி வரேன். கோயிலுக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதுன்னு, நான் காலையில கூட்டிட்டு போயிருப்பேன்ல. சரி, அதுக்கு என்ன, நாளைக்கு வந்துருன்னா கோயிலுக்கு காலையில. நாளைக்குலாம் நான் வர மாட்டேப்பா. அம்மா தாயே, கோயிலுக்கு தானே கூப்பிடுது, வா. என்ன நாளைக்கு காலையில வந்துரு கோயிலுக்கு, நானும் வருவேன், கண்டிப்பா வரணும், பாத்துக்கோ. ஏதாவது சொன்ன அப்புறம் எதுக்கு வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு வந்துருவேன், பாத்துக்கோ.
சரிப்பா வரேன், நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. சரி போங்க. ம் விரட்டுறதுலயே குறியாயிரி. சரி நான் போறேன், நாளைக்கு வந்துரு. சரியான பயந்தாங்கோலியா இருக்கு. ச்சே, சரி நாளைக்கு கோயிலுக்கு வெளியில அப்ப பாத்துக்கிறேன்.